வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு இப்போ என் ஒய்ஃபோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன், எத்தனை ஹேண்ட்பேக் வாங்கியிருக்க இது வரைக்கும், அதில் எதெல்லாம் யூஸ்ஃபுல்லு, இப்போ எதெல்லாம் வந்துட்டு குப்பைக்கு போக போகுதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்துட்டு மொத்தம் ஒரு 6 ஹேண்ட்பேக் வாங்கியிருக்க காசு போட்டு. அது பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் மெயினாக வந்துட்டு ஒர்க் கொண்டு போயிட்டு இருந்தது. அது மெயினாக எல்லாமே பிங்க் தான் வச்சுக்கலாம், பிடிக்கிறது எல்லாமே பிங்க் கலராக தான் இருக்கும். இது ஒரு ஹேண்ட்பேக்கு மெயினாக வந்துட்டு ஒர்க்கு போகிறப்ப கொண்டு போயிட்டு இருந்தது. இதில் தான் வந்துட்டு சோறு தண்ணி எல்லாம் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தா. பேருக்கு தான் ஹேண்ட்பேக். அதில் கொண்டு போகிறது எல்லாமே சாப்பாடு, தண்ணி, வாங்குற க்ரோசரி ஐட்டம், வெஜிடபிள்ஸ்லாம் இதெல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இது ஒன்று வந்து இந்தியாவிலேருந்து ஒன்று வாங்கிட்டு வந்தான். இது ஒரு ஹேண்ட்பேக்கு. இது ஒரு சின்ன ஹேண்ட்பேக். கேட்டால் இது வந்து எனக்கு மேட்சிங்காக வேணும் என் ட்ரெஸ்ஸுக்கு. இது வெளியில் வந்துட்டு லைட்டாக வெளியில் போகிறப்ப போட்டு போகிறேன்னு இது எடுத்து வாங்கி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் இது வந்துட்டு சைடில் பேக்கில் வர மாதிரி பேக்கு ப்ளஸ் ஹேண்ட் பேக் 2 காம்பினேஷன் மாதிரி இருக்குது. இந்த பேக் ஒன்று வாங்கியிருந்தா. கேட்டால் வந்துட்டு இது வந்து நல்லா எம்ப்ராய்டிங்காக இருக்குது, இது கலர் நல்லா இருக்குது, இது கலர் மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு இது ஒன்று. அப்புறம் இது வந்துட்டு அஸ் யூஸ்வல் நம்ம டெமுவில் வந்துட்டு டெமுலையும் அலி எக்ஸ்பிரஸ்லேயும் வந்துட்டு பார்த்துட்டு இது 1 பவுண்டோ 2 பவுண்டுன்னு இது ஒரு ஹேண்ட் பேக் வாங்கினா. கேட்டால் பிங்காக இருக்குது, நல்லா ஸ்டைலாக இருக்குதுன்னு வாங்கினேன். இது நான் வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. வந்த அன்னைக்கு வந்ததான் உள்ள. அதுக்கப்புறம் செஸ்ட் ட்ராவருக்குள்ளே போச்சு. இன்னைக்கு தான் க்ளீன் பண்ணுறப்ப வெளியில் வந்துருக்குது. இது வந்துட்டு குப்பைக்கு தான் போக போகுது. அதுக்கப்புறம் இது ஒன்று ஏதோ வந்துட்டு எங்கேயோ சேரிட்டி ஷாப்லேயும் எங்கேயோ ஒன்று வாங்கிட்டு வந்தா. இது வந்துட்டு நல்லா இருக்கு, இது பட்டர்ஃப்ளைலாம் போட்டிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, பிங்க் கலர் ஷேட் இருக்கிறதுனால எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னா சரி ஓகே வாங்கிக்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது. இது ஓரளவுக்கு யூஸ் பண்ண சொல்லலாம். டு பி ஆனஸ்ட் வந்து இது ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம் மற்ற பேக் கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் இது ஒன்று தான் சொல்லிக்கிற மாதிரி 25 பவுண்டு போட்டு டிகே மேக்ஸில் வாங்கினது. இது 25 பவுண்டு போட்டு நல்லா கொஞ்சம் நாட் நேச்சுரல் லெதர் இல்லைனா கூட ஒரு சிந்தட்டிக் லெதர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருந்தது. இது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்தது வாங்கினது. மற்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆனால் இவ்வளோ 6 பேக் வாங்கிட்டு 6 பேக்கில் மெயினாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ தான் ரெகுலராக யூஸ் பண்ணுது. மற்றெல்லாம் வாங்கின இடம் தெரியாது, போன இடம் தெரியாது, அது வாட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டே இருந்தது. 6 பேக் வாங்கியிருந்தாலும் நான் ட்ரேட் ஷோக்கு போயிட்டு இது நல்லா இருக்கேன்ட்டு வந்து நாங்கள் கொடுத்த டைரி, பென்சில் இதெல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணி இது மாதிரி பேக்கில் போட்டு எடுத்து வந்து எனக்கு எந்த ஒரு பேக் இல்லைங்க போது இதை பார்த்து வந்துட்டு அதுக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் அதுலேயே பாருங்கள், எழுதியிருக்கு பாருங்க, சயின்டிஃபிக் லெபார்டரி சப்ளையர்னு இருக்குதா. இது வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுத்தது. எங்கே போனாலும் இந்த பேக் தான் தூக்கி தோளில் போட்டுக்கிறது. இது வந்துட்டு இது மாதிரி மார்க்கெட்டிங் கொடுத்து இது எதுக்கு ஹேண்ட் பேக்னு கொண்டு வரேன்னு கேட்டால், இல்லை இதான் நல்லா இருக்குது, இது ரொம்ப பெருசாக இருக்குது, இதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு வாங்குறது. ஆனால் 6 பேக் வந்து காசு போட்டு வாங்கினதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்த ஒரு பையன் வந்துட்டு ஹேண்ட் பேக்னு யூஸ் பண்ணுற ஒரே ஆள் என் முன்னாடி மட்டும்தான் இருப்பான்.